you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். விசுவாசியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையும் குறித்து நாம் போதித்து கொண்டு வருகிறோம். அநேக விலை உயர்ந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. சகோதரி சொன்ன வண்ணமாக இது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களில் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண முடியும். அதற்காக தான் இந்த தொடர் போதனைகளை விசுவாசத்தை அபியாசப்படுத்த பொழுது அவர்களுக்கு நடந்த அதே அற்புதங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அநேகர் இந்த இடத்துல கூடியிருக்கிறதுனுடைய காரணம் என்ன? உங்கள் அநேகர் அதை போன்ற சாட்சிகள் உண்டு. ஆனால் நேரம் போதாததுனால், ஏன்னா இந்த தொடர் போதனை நாம் போதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால, அந்த நேரம் குறுகிறதுனால எல்லோரையும் ஏற்ற முடியல. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அநேக சாட்சிகள் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியங்க. போதிக்கிற அந்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிஷ்டை என்கின்ற சத்தியத்தினுடைய 5 காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் P என்கின்ற எழுத்து, அதிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், பர்சியூட் ஆஃப் காட், தேவனை பின்பற்றுவது. தேவனை பின்பற்றும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடி செல்லும் பொழுது, தேவனோடு நேரத்தை செலவு செய்யும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் அமரும் பொழுது மரியாளை போல் அநேக காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடலாம். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடி செல்லும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அகமகிழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. பாருங்கள், அன்றைக்கு அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்த உடனே வேதம் சொல்கிறது, இயேசு போதித்த வார்த்தைகள் அவர் கேட்டாள். அப்போது கேட்கிற மனம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கேட்கக்கூடிய ஒரு மனது, கேட்கக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தினுடைய மகத்துவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? வார்த்தை கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது செயல்படுகிறது. பின்பற்றுதலின் மூலமாக தேவனை பின்பற்றி நான் செல்லும்போது சில காரியங்கள் நடக்கிறது. அதில் என்ன காரியம் நடக்கிறது? தூய்மையாக்கப்படுகிறோம். தூய்மையாக்கப்படும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் தான் தூய்மையாக்கப்பட முடியும். 3வது காரியம், தூய்மையாக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை வல்லமை கொண்டு நிரப்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை, மலைகளை பெயர்க்கக்கூடிய வல்லமை, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை, வெற்றி, ஒரு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய வல்லமை நமக்குள் இருக்கிறது. எப்பொழுது அந்த வல்லமை செயல்படும்? தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் உலகத்தை விட்டு அவரோடு இசைந்திருக்கும் பொழுது. அதுதான் பிரதிஷ்டை பண்ணப்படுதலினுடைய விளக்கம் என்ன? உலகத்திலிருந்து பிரிந்து தேவனோடு இசைந்திருப்பது அல்லது தேவனை பற்றி கொள்வது. இப்பொழுது வல்லமை என்று சொல்லும்போது என்ன விளக்கம்? வல்லமை என்று சொல்லும்போது எதை விளக்குகிறோம்? முதலாவது எழுதிக்குங்க. வல்லமை காரியங்களை மாற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. வல்லமை காரியங்களை மாற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. Power is the ability to change things. காரியங்களை மாற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது வல்லமை. மற்றொரு காரியத்தை எழுதிக் கொள்ளுங்க. வல்லமையினுடைய விளைவு மாற்றமே. வல்லமையினுடைய விளைவு மாற்றம். இந்த 2 விதிமுறைகள் மிக முக்கியமானது. முதலாவது, வல்லமை என்றால் என்ன? வல்லமை காரியங்களை மாற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது, தேவனுடைய ஆற்றலாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் அடிக்கடியாக எதிர்மாறான சூழ்நிலைகள் சந்திக்கிறோம். எதிர்மாறான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. பிசாசானவன் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறான், அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம், அலைமோதுகிறோம். யாராவது நமக்கு ஜெபிப்பார்களா என்று ஏங்கி தவிக்கிறோம். ஊழியக்காரர்களை நாடி செல்கிறோம். ஏன்? சத்தியம் அறியாததனால்.
ஆனால் நீர் யாரிடத்தில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீர் அறிக்கை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை அந்த காரியங்களை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரியங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறதுங்க. யாரிடத்தில் நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்தில் எனக்காக ஜெபம் செய்யுங்கள், எனக்காக ஒரு தேவ வார்த்தை சொல்லுங்க. வேதமே கையில் இருக்குது, அப்போ தேவ வார்த்தை அவர் ஏன் சொல்லணும்? அதில் இருக்கிறீங்களா? நம்ம எப்பொழுதுமே யாராவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, நான் சொல்கிறேன் 66 புத்தகமே தீர்க்க தரிசனம் தான். இதை யாரும் நம்புறதில்லை. அது பைபிள் பிரதர், பைபிள் தான் உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதை பார்க்கலாம் எந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு ஆலோசனையோ டைரக்ஷன் நடத்துதலோ செய்யவும் முடியாதும் கொடுக்கவும் முடியாது. இருக்கிறீங்களா? அப்போ நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்? வார்த்தையின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். நான் யாரை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லும்போது நாம் ஏதோ பெருமை வாழ்ந்தவர்கள் அல்ல, நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன். என் சுயத்தில் நான் ஏதோ செய்யல, தேவனுடைய வல்லமை கொண்டு தான் நான் செயல்படுகிறேன். ஆமென். அதில் சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, power is the ability to change the impossible to possible, not impossible, impossible. தமிழில் விளக்கி சொல்கிறேன். வல்லமை கடந்து செல்ல முடியாததை அப்படி போட்டலாம். வல்லமை கடந்து செல்ல முடியாததை கடந்து செல்லக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. எதெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல முடியாது என்று உலகம் சொன்னதோ, எதெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல முடியாது என்று பிசாசு சொன்னானோ, கர்த்தர் அதை உங்களால் கூடும் என்று சொல்கிறார். அதை நீங்கள் கடந்து செல்ல முடியும். இருக்கிறீங்களா? அதுதான் தேவனுடைய வல்லமை. கடந்து செல்ல முடியாததை கடந்து செல்லக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது தேவனுடைய வல்லமை. பார்ப்போம். பரவசம் அடைய போறீங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். கடந்து செல்ல முடியாததை கடந்து செல்லும்படிக்கு கடந்து செல்லக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது தேவனுடைய வல்லமை. Praise the Lord. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்னணி சொல்கிறேன். மோசேவும் இஸ்ரவேல் மக்களும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராய் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த உடனே நேராக வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். தேவனால் நடத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து அவர்கள் நின்றார்கள். முன்பாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பின்பாக பார்வோனும் அவனுடைய சேனையும் இவர்களை கொலை செய்வதற்கு மீண்டுமாய் வருகிறார்கள். எந்த பக்கத்திலும் வெளியே போக முடியல, தப்பிக்க முடியல. ஏன்னால் இரு பக்கத்தில் பார்க்கும்போது மலைகள், அதாவது கற்பாறை நிறைந்த மலைகள், அதை கடந்து போக முடியாது. பிள்ளைகளும் பெண்களும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் வயதானவர்கள் அதெல்லாம் கடந்து போக முடியாது. அவர்கள் பெற்றிருந்த ஆடு மாடுகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆகவே அவர்கள் சிக்குண்டவர்களாக தங்களை பார்த்தார்கள். இந்த சூழ்நிலை அமைந்த உடனே அவர்கள் பிற்போக்காய் பேச ஆரம்பித்தார்கள். நம்மை போல் ஏதாவது ஒரு எதிர்மாறான சூழ்நிலை வந்துடக்கூடாது. உடனே போச்சு, கர்த்தர் கைவிட்டார் பிரதர், கர்த்தர் எங்க பிரதர், நான் சர்ச்சைக்கெல்லாம் வளர்றதில்லை பிரதர், பைபிள் வாசிக்கிற பிரதர், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் பிரதர். உடனே பதட்டமடைந்து பயமடைந்து பிற்போக்காய் பேச ஆரம்பிக்கிறார். அவர்களும் அதே தான் செய்கிறார்கள். எகிப்தில் கல்லறை இல்லாததுனால இந்த வனாந்தத்தில் எங்களை கொண்டு வந்து சாகடிக்க பார்க்குறியா மோசே? அப்பவே நாங்கள் சொன்ன கேட்டியா நீ? இவங்களுடைய புலம்பல் கேட்டு அவரும் வந்து என்ன பட்டினாரு, பாதிக்கப்பட்டார். அவரும் புலம்ப ஆரம்பிச்சார், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? யாத்திராகமம் 14:15 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. கர்த்தர் மோசையை பார்த்து என்ன சொல்றாரு? ஏன் என்ன கூப்பிடுறேன்றார். முறையிடுகிறது என்னன்னா, ஏன் இடத்துல வந்து கூப்பிடுற, ஏன் ஜெபிக்கிற, செயல்பட வேண்டிய நேரத்தில் ஏன் ஜெபித்து கொண்டிருக்கிறாய்? ஹலோ, கிறிஸ்தவத்தில் ஒரு பலவீனம் என்ன தெரியுங்களா?
செயல்பட வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் செயல்படுகிறது. அதான் கிறிஸ்தவத்தினுடைய பலவீனம். The weakness in the Christian life is that we are doing when we are to pray and praying when we are to do. That's a problem. கிறிஸ்தவத்தில் இருக்கிற பலவீனம் அதாங்க. செயல்பட வேண்டிய நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், கதறி கொண்டிருக்கிறோம், முறையிடுகிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அவர் சொல்ல, ஏன் என்ன கூப்பிட்டு இருக்கிற? ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், என் வல்லமை கொடுத்திருக்கிறேன், புறப்பட்டு போங்கள். ஆங்கிலத்தில் அழகா வந்திருக்குது, கோ ஃபார்வர்ட், முன்னேறி செல்லுங்கள். நம்முடைய புத்தாண்டு செய்தி என்னங்க? பின்னிட்டு பாருங்கள். பாருங்க, ஆண்டவர் அந்த சப்ஜெக்டை விட்டு இன்னும் வெளியே வரல. நம்ம மைண்டெல்லாம் ஏற்கனவே வெளியே வந்துட்டோம். புத்தாண்டு செய்தி புத்தாண்டோட முடிஞ்சு போச்சு. இல்லை, ஆண்டே முடியல, அப்போ எப்படி புத்தாண்டு முடியும்? அடுத்த புத்தாண்டு வருகின்ற வரைக்கும் இது புத்தாண்டு தான். இன்னைக்கு வரைக்கும் ஜனவரி 1 தாங்க. இதுக்கு நாளாகுங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த ஆண்டு இது வரைக்கும் எனக்கு இது புத்தாண்டு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர்னு. வேடிக்கையாக இருக்குது இல்லையா? ஆனால் இதுதான் உண்மை. டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹாப்பி நியூ இயர்னு சொல்லலாங்க. இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஒரு நாள் தான் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னா என்னங்க? ஒரு நாளா நியூ இயருங்க? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எல்லாரும் இதில் மாட்டினுக்கிறோம். ஹாப்பி நியூ இயர்னு வாழ்த்துட்டு அந்த ஒரு நாளோடு தான் கொண்டாட்டம். யாரும் ஜனவரி 1 சமைக்கிறது, டிசம்பர் 31 சமைக்கிறது இல்லை. ஏன்? அவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஜனவரி 1 தான் ஹாப்பி நியூ இயர், அதுக்கப்புறம் பேட் நியூ இயர். ஹாப்பி அப்போ ஒரு வருஷத்திற்கு நியூ இயருங்க அது. சிலர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் இது ஆரம்பத்தில் சொல்லிருக்கூடாதா? நான் ஆரம்பத்திலேருந்து செய்தி கொடுத்து தான் இருக்கிறேன். முன்னேறி செல்லுங்கள், என்னிடத்தில் முறையிடாதே, மாறாக ஜெபிக்காதே, மாறாக செயல்படு, முன்னேறி செல்லு, முன்னேறி செல்லுங்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு புத்திரருக்கு சொல்லுங்க. ஆமென். முன்னேறி செல்லுங்கள், கோ ஃபார்வர்ட். எழுதிக்கிங்க, இந்த விதிமுறை எழுதிக்கிங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நெவர் அலோவ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஆஃப் ஃபியர், நெவர் அலோவ் ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஆஃப் ஃபியர் டு பிளைண்ட் யூ டு த பவர், potential and possibilities that rest only in God. Never allow, it's very, very important. Never allow, are you getting it? Never allow obstacles of fear. Very important for you to get, because a lot of times we have obstacles and fear. அநேக வேளைகளில் தடைகளும் பயமும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. Never allow obstacles of fear to blind you to the power, potential and possibilities that rest only in your God. தேவனில் மட்டும் இருக்கும் வல்லமை, ஆற்றல், சாத்தியங்களுக்கு தடைகளோ அல்லது பயமோ உங்களை குருடாக்காதபடிக்கு அனுமதிக்காதீர்கள். தேவனில் மட்டும் இருக்கும் வல்லமை, ஆற்றல், சாத்தியங்களுக்கு தடைகளோ அல்லது பயமை உங்களை குருடாக்காதபடிக்கு அனுமதிக்காதீர்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே ஏன் இந்த நெருக்கடி? அவர் சொல்றார், கையை ஓங்குயான்ற. நீ கையை நீட்டு, நீ மாற்றாத வரைக்கும் அது மாறாது. நான் மாற்ற போறது இல்லை, மாற்றக்கூடிய வல்லமை உனக்குள் வைத்திருக்கிறேன். ஹலோ, அபிஷேகம் உங்க மேல் இருக்கிறதுங்க. அப்ப ஆண்டவரே ஏதாவது செய்யும், ஏதாவது செய்யும். அவர் சொல்ற, நீ செய், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா?
இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நீங்க தான் செய்ய போறீங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் செய்யணும். என்கிட்ட நீ ஏன் முறையிடுற? என்கிட்ட ஏன் ஜெபிக்கிற? நீ உன் கோலை, யார் கோலுங்க? உங்கோல். ஹலோ, நீங்க உங்க கோலை பயன்படுத்தணும், நீங்க உங்க நாவை பயன்படுத்தணும். பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணா நடக்கிறது இல்ல, நீங்க ஜெபம் பண்ணா தான் நடக்கும். திஸ் மே பி ஷாக்கிங். நான் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு நடக்காதுங்க. நீங்க ஜெபிச்சு நீங்க விசுவாசிக்கிறதுனால, உங்க வாயை திறந்து உங்க கோல் நீங்க பயன்படுத்துகிறதுனால தான் அற்புதங்கள் நடக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என் நாவு என்னுடைய கோல், என் கோலை நான் ஓங்கி என் அற்புதத்தை இந்த நிமிஷத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, glory to God. அடுத்த வாக்கியம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. யார் கைங்க? நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தரே உங்களுடைய கை என் மேல் இறங்கட்டும். அவர் சொல்ற உன் கையை முதலாவது நீ நீட்டுன்றார். என் கை இறங்குறது இருக்கட்டும், உன் கை தான் சமுத்திரத்தின் மேல் நீட்டணும். முதலாவது என்ன சொல்றாரு? உன் கோலை ஓங்குன்றாரு. நீ உன் கோலை ஓங்குன்றாரு. அந்த நீ உன்னெல்லாம் கோடிட்டு கொள்ளுங்க, ஒரு சர்க்கிள் போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. அடுத்த முறை சேர்ச்சுக்கு வரும்போது ஹைலைட் பெண்ணோட வாங்க. இது சண்டே ஸ்கூல் கிடையாது, இது அடல்ட் ஸ்கூலுங்க. ஏன்னா இதை ஹைலைட் பண்ணும்போது அடுத்த முறை வாசிக்கும் போது நான் தான் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். எடுத்து ஓட்டம் ஃபோனை போட்டுட்டு இந்த இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாரா, அந்த இவாஞ்சலிஸ்ட், இந்த தீர்க்கதரிசி இருப்பாரா, யாரும் தேவையில்லைங்க. பைபிளை திறந்து பாருங்க, தீர்க்கதரிசிக்கு தேவன் இருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு தேவன் இருக்கும்போது தீர்க்க தரிசனம் என்னத்துக்கு? ஜீவ வார்த்தை இருக்கும்போது எதுக்கு தீர்க்க தரிசனம்? எவ்வளோ அமைதியாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தை மட்டும். இதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. மற்றதெல்லாம் நல்லா காத்துறீங்க, பர்சனலாக வரும்போது அப்படியே ரொம்ப கூச்ச சுவாபம் அவங்க தான் வந்துடுது. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் அதை பிளக்கணும். ஏன் சொல்ல மாட்டேங்குது தெரியுமா? ஏன்னா நாங்கள் சொல்லிட்டோன்னா யார்கிட்டையும் போய் ஜெபிக்க கூடாது, இது பிரச்சனை ஆயிடுச்சே. இல்லை, இது விடுதலைங்க. மீனமா இந்த வாக்கியத்தை வாசிங்க. சமுத்திரத்தை பிளந்து விடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமுத்திரத்தை பிளந்து விடு. அது உங்களுடைய வேலைங்க, கர்த்தருடைய வேலை இல்லை. கர்த்தர் வல்லமை கொடுத்துட்டார், மீதியான காரியத்தை நீங்க தான் செய்யணும். அடிக்கடி ஜனங்க வந்து எங்கிட்ட பாஸ்டர் பார்த்து செய்யுங்க. என்னத்தை பார்த்து செய்யறது? பாஸ்டர் நீங்க பார்த்து செய்யுங்க. நான் சொல்றேன், நீங்க பார்த்து செய்யுங்க பிரதர், நீங்க தான் பார்த்து செய்யணும். நான் போதிக்கிறது தான் என் வேலை. அல்லோ இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்காக உபவாசம் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்றேன். கேட்கறதுக்கெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் உண்மை கிடையாது. கர்த்தர் அப்படி போதிக்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் உன்னுடைய கையை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு. இருக்குதா அது உங்க பைபிள்ல? உங்க பைபிள் இருக்குதுங்க அதே வாக்கியங்கள. கடைசி வாக்கியத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் வெட்டாந்தரையில் நடக்க வேண்டும் என்றால் நீதான் தேவ வல்லமை வைத்துக் கொண்டு செயல்படணும். அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் குணப்படலை, ரட்சிக்கப்படலை, விடுதலையாக்கப்படவில்லை. ஆனால் தேவ வல்லமை தரித்த நீங்கள், தேவனுடைய வல்லமையும் தேவனை பின்பற்றி செல்கிற நீங்கள், தேவனுடைய பிரசனத்தில் வாழ்கிற நீங்கள், தேவனுக்கென்று தரமான நேரத்தை செலவு செய்கிற நீங்கள், தேவனுடைய வல்லமை பெற்று உலகத்திற்கு விடுதலை நீங்கள் அளிக்க வேண்டும். ஆமென். மோசே அதுதான் செய்தார், நீங்களும் அதுதான் செய்ய வேண்டும். சமுத்திரத்தில் வெட்டாந்தரையிலே, சமுத்திரத்தின் நடுவாக அவர்கள் எதிர்பார்க்காத அற்புதம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் நெருக்கடியில் மாட்டி விட்டோமே, முன்னேறி செல்லியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, சைட்லயும் போக முடியாது, இந்த பக்கமும் போக, எந்த பக்கமும் போக முடியாம நாங்கள் மாட்டி இருக்கிறோம். ஆண்டவரே என்ன செய்யட்டும்? கர்த்தர் சொல்றார், I am the God who will turn a no way into a highway. வழியில்லாத இடத்துல நெடுஞ்சாலையாய் மாற்றுகிற தேவன் உன் தேவன். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? Your God will turn a no way into a highway.
வழியில்லாத இடத்துல நெடுஞ்சாலையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். சாலையே இல்ல, நெடுஞ்சாலையாய் மாற்றுகிறாருங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு சிங்கிள் ஃபீட் ரோடு கிடைச்சா போதுங்க, ஒத்தடி பாதை கிடைச்சா போதும். அவர் சொல்ற ஒத்தடி இல்ல, நான் நெடுஞ்சாலை போடுவேன். ஹலோ, 4 ட்ராக் உள்ள நெடுஞ்சாலையை போடுவேங்க. நீங்க பறக்கலாம். நெடுஞ்சாலைன்னா என்ன, ஃப்ரீயா போகலாம், ஸ்பீடா போகலாம், ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது. முன்னேறி செல்வதற்கு தேவன் நமக்காக நெடுஞ்சாலை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். Come on, talk to me somebody. God has got a highway for you to move. It's called the highway of holiness. அந்த நெடுஞ்சாலையினுடைய பேர் என்ன தெரியுங்களா? பரிசுத்தம். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, it is a highway of holiness. Don't turn there, just listen. I have no time. Don't turn there, but go home and read it. You have a highway of holiness. அந்த நெடுஞ்சாலை பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நெடுஞ்சாலையில் நடக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. பரிசுத்தத்தில் நடக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள். 21ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், துரிதமாய். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் விழுந்து பிரிந்து போயிற்று. நீங்கள் விசுவாசத்தில் செயல்படும் போது தேவன் வல்லமையில் செயல்படுகிறார். எழுதிக் கொள்ளுங்க அந்த விதிமுறையை. When you operate in faith, God moves in power. When you move in faith, God moves in power. நீங்கள் விசுவாசத்தில் செயல்படும் போது தேவன் வல்லமையில் செயல்படுகிறார். நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் செயல்படும் போது தேவன் தம்முடைய வல்லமையில் செயல்படுகிறார். தேவன் என்ன சொன்னாருங்க? உன் கோலை உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அதற்கு இவர் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படைந்த உடனே என்ன செய்யறாருங்க? தன் கையை நீட்டுகிறார். அதற்கப்புறம் அவர் செயல்பட்ட பொழுது கர்த்தர் செயல்படுகிறார். அவர் விசுவாசத்தில் செயல்படுகிறார், கர்த்தர் வல்லமையில் செயல்படுகிறார். Can you see it? When you move in faith, God will move in power. Amen. The question is, are you moving in faith? கேள்வி என்னவென்றால், நீங்கள் விசுவாசத்தில் செயல்படுகிறீர்களா? அதான் கேள்வி. விசுவாசத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். 21ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து. சமுத்திரம் ஒதுங்கும்படி கர்த்தர் செய்தாருங்க. God will move everything from your pathway. Oh God. உங்களுடைய வழியில் குறுக்கே நிற்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன செய்றாருங்க? என்ன செய்வாருங்க? ஒதுக்குவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் தடைகளை ஒதுக்குவார், உன் மலைகளை ஒதுக்குவார். ஆமென். உன் சமுத்திரத்தை ஒதுக்குவார், உன்னுடைய சத்துருக்களை ஒதுக்குவார், வியாதியை ஒதுக்குவார், உன் வழியில் நிற்கிற ஒவ்வொன்றையும் ஒதுக்குவார். My God, Jesus. தண்ணீரை ஒதுக்கி என்ன செய்யறாருங்க? அதை வறண்டு போக பண்ணினார். Only your God can make a sea totally dry. உங்கள் தேவனுக்கு மட்டும்தான் ஒரு கடலை வெட்டாந்தரையமா மாற்ற முடியும். நான் எழுதிருக்கீங்க, அதை வறண்டு போக பண்ணினார். அதை வறண்டு போக பண்ணினார். கடலை பார்த்திருக்கிறீங்க எத்தனையோ பேர். ஒரே ஒரு செகண்ட்ல அதை வறண்டு போக பண்ணின தேவன் நம்முடைய தேவன் மட்டுமே. ஆனால் அந்த வறண்டு போகும்படியாக பண்ணுகிற வல்லமை உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. That's the truth. It's not that God did that miracle. It's that power that did that miracle is in you. கவனிங்க, இயேசு அல்லது தேவன் அந்த அற்புதத்தை செய்தார், நம் வல்லமையை பயன்படுத்தினார். சர்வ வல்லமையை பயன்படுத்தி கடலை என்ன செய்தாருங்க? வறண்ட நிலமாய் மாற்றினார். ஆனால் நற்செய்தி அதல்ல. நற்செய்தி என்னவென்றால், அந்த கடலை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வறண்ட நிலமாய் மாற்றின வல்லமை உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. But we are not using it. That is why still a lot of people are being drowned in the sicknesses. ஆகவே தான் இன்னும் அநேக மக்கள் வியாதி என்கின்ற கடலில், கடன் என்கின்ற கடலில், பிரச்சனை என்கின்ற கடலில், தீராத நோய்கள் என்கின்ற கடலில், மனசோர்வு என்கின்ற கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய ஜனம் நாம்
நம்முடைய கையை நீட்டி, நம்முடைய கோலை நீட்டி, விசுவாசத்தில் செயல்பட்டு தேவ வல்லமை கட்டவிழ்த்து அவர்களுடைய கடல் நிறைந்த அந்த வாழ்க்கையை ஒரு வறண்ட நிலமாய் மாற்ற வேண்டும். ஆமென். 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹalleluya. எது உங்களை மிரட்டி கொண்டிருந்ததோ அது உங்களுக்கு பாதுகாப்பின் மதில்களாய் இருக்கும். God will make the very thing that threatened you to become walls of protection for you. Only your God can do it. உங்கள் தேவன் மட்டுமே அதை செய்ய முடியுங்க. எந்த கடல் உங்களை மிரட்டியதோ, எந்த கடல் உங்களை பயமுறுத்தியதோ, அந்த கடல் இப்பொழுது பாதுகாப்பின் சுவர்களாய் மதில்களாய் உங்களுக்கு எழும்பியிருக்கிறது. உங்கள் பயணம் முழுதுமாக அவர்கள் இரு பக்கத்திலிருந்து உங்களை வேறு எந்த தாக்கத்தினால் நீங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. God will make the walls of water become your pillars of protection. God will make the walls of water become your pillars of protection. தண்ணீரின் மதில்களை உங்களை காக்கக்கூடிய தூண்களாய் கர்த்தர் மாற்றுவார். தண்ணீரின் மதில்களை, ஓ காட், உங்களை காக்கக்கூடிய தூண்களாய் கர்த்தர் மாற்றுவார். யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் ஆனது எப்படி போங்க? கரை புரண்டு போ. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கரை புரண்டு பிரச்சனைகள் இருக்குதுங்க. மேற்கொள்ள முடியாத, கடந்து செல்லக்கூடாத பிரச்சனைகள் இருக்கிற வேளையில் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? கடந்து செல்ல முடியாததை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளதா இருக்கிறது தேவனுடைய வல்லமை. சிவந்த சமுத்திரத்தில் எப்படி கடந்து போனாங்க என்று பார்த்தோம். மீண்டுமா இப்பொழுது மோசனுடைய தலைமை அல்ல, இப்பொழுது யோசுவனுடைய தலைமையில் மீண்டுமாய் அதே போன்ற ஒரு பிரச்சனை எழும்புகிறது. அறுப்பு காலம் முழுதும் யோர்தான் நதி எப்படி போகுங்க? கரை புரண்டு ஓடும். ஆனால் கரை புரண்டு ஓடுகிறத நீ பார்க்காத, அதனுடைய வல்லமையோ அதனுடைய அளவையோ அதனுடைய சக்தியையோ அதனுடைய ஆற்றலை காணாதீர்கள். காரணம், அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் உன் காலுக்கு கீழாக நான் வைத்திருக்கிறேன். No matter how powerful it is before you, it's under your feet. கரை புரண்டி ஓடினாலும் மிரட்டினாலும் அச்சுறுத்தினாலும் வேதம் சொல்கிறது, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் அதனுடைய ஓரத்தை தொட்ட போதுங்க. ஃபுல்லா மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரம் தொட்டாலே போதும். விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. கவனிங்க, அந்த வசனத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கிறது. It was at the harvest season that the Jordan was overflowing its bank. But as soon as the feet of the priests who were carrying the ark touched the water at the edge. பழைய ஏற்பாட்டில் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் மட்டுமால் அது செய்ய முடிந்தது. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள், தேவனால் தூய்மையாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். ஆசாரியர்கள் அதை அவர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்கிறது அற்புதம் நடக்கும் என்று. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசி ஆசாரியனாக இருக்கிறான்.
எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் ஆசாரியனா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆசாரியர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. அப்போ கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதுதான் சொல்கிறது. 5ஆம் வசனம் சொல்கிறது. கவனிங்க, இத்தனை வசனங்கள் விசுவாசியை பார்த்து சொல்கிற காரியம். நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறபடினால் உங்கள் கால்கள் பட்ட மாத்திரத்தில், தொட்ட மாத்திரத்தில் எல்லாம் மாறும். நீங்க தான் தேவனுடைய வல்லமை சுமந்து செல்கிறவர்கள். ஆமென். மேற்கொண்டு வாசிப்போம். 16ஆம் வசனம். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. NLT வெர்ஷன் என்கின்ற வாக்கிய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிக்கிறேன். The water above that point began backing up at a great distance. Anytime the church moves forward, the enemy will back away. எப்பொழுதெல்லாம் சபை முன்னேறி செல்கிறதோ சத்ருவானவன் பின்னிட்டு போவான். He is backing up a great distance away. Hallelujah. Your God will make your enemies flee from your presence. உங்கள் தேவன் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஓடும்படியாக செய்வார். Oh, I like the way it is rendered in this version. They started backing up a great distance away. இவங்க கால் பட்ட உடனே வெகு தூரத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் பின்னிட்டு போக ஆரம்பித்தது. அதாவது நீங்க வருவதற்கு முன்பாகவே சாத்தானும் அவனுடைய கூட்டமும் தூரத்திலிருந்து உங்களுடைய கால்கள் பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறார்கள். Hello, come on, talk to me somebody. You have too much of power against the devil. தேவனுடைய வல்லமை பெற்ற நீங்க சத்ருனுடைய வல்லமை எளிதாக உங்களால் மேற்கொள்ள முடியுங்க. உங்களை பார்த்த மாத்திரத்தில் வெகு தூரத்திலிருந்து பார்க்கிற பிசாசும் அவனுடைய கூட்டமும் பின்னிட்டு போகும். Come on. ஒரு பூசணிக்க கூட தாண்டி போக மாட்டேங்கிறாங்க விசுவாசிங்க. கேட்டா அதை உடைச்சிருக்காங்க, கண் திருஷ்டி போட்டிருக்கிறாங்க. ஹலோ, கால் வச்ச மாத்திரத்தில் தூரத்தில் தண்ணீர் கண்டு விண்ணிட்டு போகிறது. ஆனால் நம்ம பூசணிக்காய் பார்த்து நம்ம இங்கே நிற்கிறோம். ஆனால் அதே பூசணிக்காய் நீங்கள் போய் கடையில் வாங்கி குழம்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த பூசணிக்காக்கு இந்த பூசணிக்காக்கு என்ன வித்தியாசம்? நீங்க தான் சொல்லுங்க. தரையில் வச்சா அதுக்கு ஒரு வேற விதமான பூசணிக்காவா, குழம்புல வெட்டி போட்டா அது வேற பூசணிக்காவா? அதே பூசணிக்காய் தானே, இல்லைங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். I'm genuinely asking. அதே பூசணிக்காய் தானே, இல்லையா? கால்பட்ட மாத்திரத்தில் வெகு தூரத்தில் ஆதாம் என்கின்ற ஊரில் பின்னிட்டு போக ஆரம்பித்ததுங்க. நாமோ பூசணிக்காய் தாண்ட மாட்டேங்கிறோம், பூனையை பார்த்துன்னு இருக்கிறோம், நேரத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை திருமணம் இது நடக்கூடாது. 17ஆம் வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் கர்த்தர் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். கவனிங்க, மீண்டுமாய் வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது. நிறுத்துங்க. இவர்கள் கடந்து செல்கின்ற வரைக்கும், அதாவது இன்னும் முடிக்கல, ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியர்கள் அந்த நதியினுடைய நடுவில் சென்று காலூன்றி நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எதிர்மாறான சூழ்நிலைகள் மத்தியில் முதலாவது உங்களுக்கு முன்பாக தேவன் சென்று கோணலான வழியை நேராக்கி
கரடுமுரடான பாதை செம்மையாக்கி அதன் பின்பு உங்களை வரவேற்பார். Jesus. Your God has the power to go before you to make every crooked path straight, to make every rough path smooth. He is the God who leads from the front. முன்பாக இருந்து கொண்டு உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்கள் தேவன். உங்களை நீ போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றார்? நான் முன்பாக செல்றேன், எனக்கு பின்னாடி நீ வா. ஏனென்றால் என்னை பின்பற்றி நீ வரும்போது உனக்கு எந்த இடரும் நேரிடாது. When you follow me, there will not be an obstruction in your way. Hallelujah. அவர் கவனிங்க, எங்க போய் நின்றாருங்க? நதியினுடைய நடுவுல, பிரச்சனையின் நடுவுல நின்று கொண்டு கர்த்தர் சொல்றார், இப்போ நீ வீர நடை போடு. He is a God who masters that, standing right in the middle of your conflict and saying, follow me. He gets right into the middle of your problem and says, follow me. உங்கள் பிரச்சனையின் நடுவில் நின்று கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். உன்னுடைய போராட்டத்தின் நடுவில் நிற்கிறார். உன்னுடைய வியாதியினுடைய அந்த வேதனையான வாழ்க்கையின் நடுவில் நின்று கொண்டு உன்னை வரவழைக்கிறார். It's time for you to step across. When your feet touches it, everything in your life will change. உங்கள் கால் மிதித்தால் போதுங்க, எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஆமென். கடந்து செல்ல முடியாததை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வல்லமைக்கு இருக்கிறது. இரண்டாவதாக the power of God. Power is the ability to change the unchangeable. மாற்ற முடியாததை மாற்றக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வல்லமைக்கு இருக்கிறதுங்க. மாற்ற முடியாததை மாற்றக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வல்லமை. மாற்ற முடியாததை, 2 ராஜாக்கள். மாற்ற முடியாத சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். ஆமென். மாற்ற முடியாததை கர்த்தர் இந்த நாளில் உங்களை கொண்டு மாற்ற போகிறார். மாற்ற முடியாத நோய்கள் இன்றைக்கு குணமாக்கப்பட போகிறது. தீராத நோய்கள் இன்றைக்கு குணமாக்கப்பட போகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. Hallelujah. This is the oxymoron of life, that you have a pleasant city and bad waters, one at the same time. வாழ்க்கையினுடைய முரணானது என்ன தெரியுங்களா? ஒரே இடத்துல நல்லதும் கெட்டதும் இருக்கிறது. குடியிருக்கக்கூடிய நல்ல பட்டணமா இருக்கிறது, ஆனால் நல்லதும் கெட்டது ஒரே இடத்துல இருக்குது. இருக்கிறீங்களா? நல்லதும் கெட்டதும் ஒரே இடத்துல இருக்குது. Isn't it strange that you have an ugly situation at the gate beautiful? அழுகை என்கின்ற வாசல் அருகையில் மோசமான ஒரு சப்பானி, பிறவிலிருந்து சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷன், சுகமளிக்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு அருகில் சுகமாக்கப்படாத மாற்றப்படாத ஒரு நோய்வாய்ப்பட்ட மனுஷன் இருக்கிறான். ஆனால் எந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பேதுருவும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட யோவானும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட எலிசாவும் அந்த சூழ்நிலைக்குள் கால் வைத்தார்களோ, அந்த சூழ்நிலையை மாற்றினார்கள். That's what I came to tell you today. You have the power to change the unchangeable. அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். மாற்ற முடியாததை மாற்றக்கூடிய ஆற்றல் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். எலிசாவுடைய காரியத்தை அதை கேள்விப்பட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, 20ஆம் வசனத்தில். 20ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது என்ன நடந்துச்சுங்க? வாசிங்க.
அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். மீண்டுமாய் பார்க்கிறோம், நீ விசுவாசத்தில் செயல்படும் போது கர்த்தர் வல்லமையில் செயல்படுகிறார். He took the salt, he threw the salt and God did the miracle. பாருங்க, அவர் சொல்ல நான் செய்தேன், நான் இந்த உப்பு போட்டேன், நான் இதை மாத்தினேன் சொல்ல, அவர் சொல்லுற வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி சாபம் வராது. வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி சாபம் வராது, இனி சாபம் வராது. ஹalleluya. இனி சாபம் வராது. உப்பு போடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீர்கள். உப்பு பட்ட மாத்திரத்துல மாற்றம் ஏற்பட்டது. மாற்ற முடியாததை அது வரைக்கும் டெக்னாலஜி, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், எல்லா விதமான என்ன சொல்றது முன்னேற்ற கருவிகள் பயன்படுத்தி இருந்தும் ஒரு மாற்றம் காணாத அந்த தண்ணீர், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அந்த உப்பை ஊற்றி தேவனுடைய வார்த்தை உரைத்த உடனே கர்த்தர் அதை நிரந்தரமாய் மாற்றினார். நான் சொல்கிறேன், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை எங்கெல்லாம் தூவுகிறாரோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா கெட்ட காரியங்கள், எல்லா சாபங்கள், எல்லா நஷ்டங்கள் கர்த்தர் ஒரே சமயத்தில் நிரந்தரமாய் மாற்ற போகிறார் உங்களை கொண்டு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது. இதனால் சாவும் வராது. உன்னை எந்த காரியமா சபித்து கொண்டிருந்ததோ இனி அதனால் சாபம் தொல்லை வராது, சாபம் வராது, பிரச்சனை வராது. யாரெல்லாம் உங்களை மிரட்டிட்டு இருந்தாங்களோ, உங்களை தொல்லை பண்ணியிருந்தாங்களோ, தொந்தரவு செய்தார்களோ, இனி அந்த இடத்துல இருந்து வராது. வாசிங்க. நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்ததுங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. When God does a miracle, it's permanent. இந்நாள் வரைக்கும் அதனுடைய தண்ணீர் ஆரோக்கியமாக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் நிரந்தரமான விடுதலை கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிறார். Amen. Good God Almighty. மூன்றாவதாக வல்லமை என்றால் என்ன? வல்லமை என்று சொல்லும்போது குறைவை நிறைவாக்கக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. வல்லமை குறைவை நிறைவாய் ஆக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடையது. வல்லமை குறைவை நிறைவாய் மாற்றக்கூடிய ஆற்றலாய் இருக்கிறது. சரிபாத்தனுடைய விதவை சிறந்த உதாரணம். தேவன் எலியாவை பார்த்து, நீ சரிபாத்தனுடைய விதவையினுடைய வீட்டுக்கு போ, அங்கே நீ போஷிக்கப்படுவாய். அவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே வேற ஆளே கிடைக்கலையா? போய் ஒரு விதவை தானே பிடிக்கணும், நான் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும், ஏன் ஆண்டவரே அவங்க அனுப்புறேன்னு கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே போகிறாருன்னா அந்த அம்மா விறகுகளை பொறிக்க கொண்டு வந்தாங்க. அப்போ கேட்டார், கொஞ்சம் தண்ணி கொடுமான்னாரு. தண்ணி எடுக்க போனோம், ஏன்னா தண்ணி கொடுக்கலாம் இல்லையா, பிரச்சனை இல்லை, தண்ணி ஃப்ரீ தானே. என்னதான் அங்கே பஞ்சம் ஏற்பட்டாலும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறது பிரச்சனை இல்லை. தண்ணி கொடுக்க போகும்போது அப்போ சொல்கிறார், அது மட்டும் இல்லைங்க, எனக்கு முதலாவது ஆகாரம் கொண்டு வந்தேன். இங்கே தான் பிரச்சனை. தண்ணீர் கொடுத்துடலாம், ஆகாரம் தான் சிக்கல். அப்போ அவங்க பார்த்து சொல்கிறாங்க, ஐயா மன்னிக்கணும், தண்ணீர் என்னால் கொடுக்க முடியும், ஆனால் ஆகாரம் கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஆதாரம் கிடையாது. எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவும் அந்த கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு சாக போகிறோம். நான் இருந்தேன்னா அப்படியே என் துண்டு என் தோளில் போட்டு அப்படியே அபவுட்டை நடிச்சிட்டு போயினே இருந்திருப்பேன். மன்னிச்சிடுமா, நான் தவறாக கேட்டுட்டு தவறான அட்ரஸ் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய செவிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் சரியாக செவி சாய்க்கல, நான் மாற்றத்தில் வந்துட்டேன், நீங்கள் ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொல்லிட்டு போயினே இருந்திருப்பேன். ஆனால் எலியா சொல்கிறது காரியங்க கவனிக்கிறேங்க. அவர் சொல்கிறாரு, முதலாவது எனக்கு கொண்டு வாமான்றார். இன்றைக்கி நான் அதை பேசினேன்னா அடுத்த வாரம் யாரும் இருக்க மாட்டீங்க.
பாஸ்டர் கடைசி 100 ரூபாய் தான் எங்கள் கிட்ட இருக்கு, காணிக்கையில போடுமா? அதை பற்றி கவலைப்படாத, காணிக்கையில போடு. ஏற்றுப்பீங்களா? வாங்குற பிரசங்கியார நீங்கள் வாங்கிடுவீங்க, அதுவும் வாங்குவாங்கன்னு வாங்கிடுவீங்க. ஊழியக்காரப்பா போனா கொடுங்க 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 கொடுங்க. இவர் பாருங்க, அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இது கடைசி, நாங்கள் 2 பேர் அதில் பாதி பாதி சாப்பிட்டு சாக போகிறோம். அவர் சொல்கிறார், பரவாயில்ல முதலாவது எனக்கு கொடுன்றார். எப்படிப்பட்ட ஊழியக்காரர் பாருங்க. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தை பெற்ற ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், நான் வருவதற்கு முன்பாக நீ சாவனுடைய விளிம்பில் என்ற, ஆனால் நான் வந்த பிறகு நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நீ சாவுக்கு நேராய் போய்கொண்டிருந்தேன், ஆனால் எந்த நிமிஷத்தில் தேவனை பின்பற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு மனுஷன் உன்னுடைய வீட்டில் இறங்கினானோ, மரணம் பின்னிட்டு போயிடுச்சு, இனி நீங்க வாட போறீங்க. முதலாவது செஞ்சுட்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிந்து செஞ்சால் அற்புதத்தை பெற்றார். அந்த எண்ணெய் குறைந்து போனதும் கிடையாது, மாவும் குறைந்து போகவில்லை. காரணம் என்ன? அபிஷேகத்திற்குள் நீங்கள் விதைக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட அறுவடை நீங்கள் அறுப்பீர்கள். ஒரு அபிஷேகத்தின் நிறைந்த ஒரு ஊழியத்திற்குள் நீங்கள் விதைக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தினுடைய அறுவடை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இருக்கிறீங்களா? உங்களுடைய இல்லாமையை பார்க்காதீர்கள். உங்களுடைய இல்லாமையிலிருந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சம்பூர்ணத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். When you give out of your lack, God will give out of his abundance. உங்களுடைய குறைவிலிருந்து நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைவிலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். The difference is in the giving. You are giving out of your lack, he is giving out of his supernatural abundance. நான் சொல்கிறேன், நீங்கள் அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியத்திற்குள் விதைக்கும் பொழுது 100% கேரண்டி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அறுவடை நீங்கள் அறுப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய சாதாரணமான விதை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நிலத்திற்குள் விழும்போது உங்களுடைய சாதாரணமான விதை அபிஷேகம் பண்ணப்பட்ட விதையாய் மாறுகிறதுனால எது பூமிக்குள்ள போகிறதோ அதனால் முளைக்கும். அப்போ ஆப்பிளுடைய விதை விதைக்கும் போது வெளியே வரும்போது ஆப்பிள் தான் வரும். அதே போலவே அபிஷேகம் பண்ணப்பட்ட விதை உள்ள போகும்போது அதை முளைத்து வெளியே வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட அறுவடை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென். ஆகவே மாற்ற முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றுவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? குறைவை தேவன் நிறைவாக்குவார். தேவனுடைய ஆற்றல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களுடைய எல்லா குறைவுகள், பற்றாக்குறைகள் கர்த்தர் இன்றைக்கு அசாதாரணமான அறுவடையாக மாற்றப் போகிறார். ஆமென். நம்பர் 4 சூழ்நிலை. நான்காவது the fourth P of Mary's life. பிரதர்ஷனுடைய 4வது P, பிளேஸ்மெண்ட், இடம் அமர்த்தல். பிளேஸ்மெண்ட், இடம் அமர்த்தல், இடம் அமர்த்தல், பிளேஸ்மெண்ட். Power is for placement. Empowerment is for placement. வல்லமையினுடைய கொடுத்தல் எதற்காக? அமர்த்துதல். இடம் அமர்த்துதலுக்காக தான் வல்லமை கொடுத்தல். விளங்கிடுச்சுங்களா? இடம் அமர்த்துதலுக்காக தான் வல்லமை கொடுத்தல் அங்க பார்க்கிறோம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்? இடம் அமர்த்தல் என்று சொல்லும்போது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் கண்டுகொள்ளப்படுவீர்கள். You will be found at the right place at the right time. That's placement. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள். மரியாள் தேவனை, கர்த்தரை தொடர்ச்சியாய் பின்பற்றதுனால, தொடர்ச்சியாய் அவள் அனுபவித்ததுனால அவளுடைய சாதாரணமான இயல்பான வாழ்க்கை அசாதாரணமான ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பித்ததுங்க. When you follow God, your natural life becomes a supernatural life. நீங்கள் தேவனை பின்பற்றும் போது உங்களுடைய சாதாரணமான வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. எத்தனை பேர் கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்கிறீர்கள்? அப்போ உங்களுடைய வாழ்க்கை அசாதாரணமான ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. மரியாளுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. காரணம், அவள் கண்டு கொண்ட காரியம் என்ன தெரியுங்களா? இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரங்களில் இவள் அவரோடு எப்பொழுதுமே இருந்ததை அவள் கண்டுகொண்டாள். கவனிங்க, தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்கென்று பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள்
உலகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய எல்லா காரியத்தில் நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தருடைய ஒவ்வொரு அசைவில் நீங்கள் இருப்பீர்கள். God will never keep you out of what he's going to do. Come on, talk to me somebody. God will never keep you out of what he's going to do. தேவன் என்ன செய்ய போகிறாரோ அதிலிருந்து உங்களை வெளியே விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணப்பொழுதில் நீங்கள் எடுக்கிற முக்கியமான தீர்மானங்களில் தேவன் அங்கே இருப்பார். You will never be without God in the most important moments of your life. தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்கென்று பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள், தேவன் இல்லாத ஒரு நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் அமையாது. நீங்கள் யோசிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கர்த்தரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கலாம். அது என்ன பிரச்சனை? இடம் அமர்த்தலுடைய பிரச்சனை. இடம் அமர்த்தலுடைய பிரச்சனையாய் இருக்கிறது. வேலை, திருமணம், குடும்பம், பள்ளி அல்லது கல்லூரி படிப்பு, உதவி, விடுதலை, இது போன்றவைகள் இந்த நெருக்கமான நெருக்கடியுள்ள இடங்களில் இருக்கும்போது, இந்த முக்கியமான இடங்களில் இருக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நீர் இருக்க வேண்டிய நான் எதிர்பார்க்கிற விதத்திலே உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் பார்க்க முடியலையே. நீங்கள் என்ன, நாம் கர்த்தர் சொல்கிறார், நீர் என்னை எந்த நாள் பின்பற்ற ஆரம்பித்தாயோ உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் இருப்பேன். நான் எல்லா சூழ்நிலையும் உன்னோடு இருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்ல. that's placement. சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சென்றார். ஏன் சென்றார் என்று யாருக்குமே தெரியாது. அவருடைய சீஷர்கள் ஏன் இந்த வழியாய் செல்கிறார் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பெண்மணிக்காக சரியான நேரத்தில் சரியான இடத்துல இயேசுவானவர் இருந்தார். ஒரு கிணற்றண்டையாண்டு உட்கார்ந்தாருங்க. உட்கார்ந்த பொழுது அது பகல் 12 மணிங்க. கவனிக்க வேண்டும், மத்திய கிழக்கு நாடுகளில் 12 மணிக்கு மத்தியானத்தில் நீங்கள் வெளியே போக முடியாது. ஏன்னா அந்த உஷ்ணம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஏறக்குறைய 60 டிகிரிஸ் வரைக்கும் போகுங்க. 60 டிகிரி வரைக்கும் போகுங்க. அவ்வளோ சூடு, அவ்வளோ விஷம். இங்கே 40 வரும்போது அஷூஷன்றோம், அங்கே 60 வரைக்கும் போகுதுங்க. 60 போகக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்திரியானவள் 12 மணி மத்தியான வேளையில் அந்த கிணற்றண்டை வருகிறாள். காரணம் என்ன? அவளுக்கு பிரச்சனை இருந்தது. கிணற்றண்டை வரும்பொழுது எந்த தண்ணீரை நாடினாலோ அது ஆவிக்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த மகளுடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படாத தாகம் ஒன்று இருக்கிறது. அதை தேவனால் மட்டும் தீர்க்க முடியும். இயேசு அந்த ஸ்திரீக்காகவே வந்து அந்த இடத்தில் அமர்ந்து அவளுக்காய் காத்திருந்தார். அப்போ அந்த ஸ்திரீ வந்தால் பேச தொடங்கினார். பேசின பிறகு அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். அப்போ நீரே மேசை என்று கண்டு கொண்ட மாற்றத்தில் பட்டணத்துக்கு போய் அவளுடைய ஊரார் எல்லா மக்களை கூட்டி கொண்டு வந்தாள். அவங்க இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனித்தார்கள். அவரை 2 நாள் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவரை 2 நாள் போதித்தார்கள். கவனிக்க வேண்டும், முதலாவது வேதம் சொல்கிறது, அவளுடைய வார்த்தை கேட்டு அநேகர் அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்பு இயேசு போதித்த வார்த்தைகளை கேட்ட பிறகு இன்னும் அதிகமான மக்கள் அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு முழு பட்டணத்தினுடைய ரட்சிப்புக்கு காரணம் பிளேஸ்மெண்ட், இடம் அமர்த்தல். இயேசு சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்தபடினால் அந்த ஸ்திரீக்கு ஒரு விமோசனமும் அந்த முழு பட்டணத்திற்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். கடைசியாக பெர்மியேட், ஊடுருவு. பெர்மியேட், ஊடுருவி பரவு. ஊடுருவி பரவு. துரிதமாய் விளக்க சொல்கிறேன், கவனிங்க. மரியாள் எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருந்தாலோ அவருடைய பிரசனமும் அவருடைய தூய்மையும் அவருடைய வல்லமையும் அவளுக்குள் ஊடுருவி பரவ ஆரம்பித்தது. அவளுக்குள் பரவின பிறகு அவள் எங்கெல்லாம் சென்றாலோ முழு தேசத்தையும் முழு பட்டணத்தையும் முழு இடங்களையும் அவருடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்ப ஆரம்பித்தாள்.
கர்த்தர் உங்களுக்குள் அந்த நிரப்பை கொடுப்பதனுடைய காரணம் நீங்கள் பணம் சேர்ப்பதற்காக அல்ல, மாறாக நீங்கள் சமுதாயத்திற்குள் சென்று, நீங்கள் இருக்கிற இடங்களுக்குள் சென்று, நீங்கள் வாழ்கிற அந்த பகுதிகளுக்குள் சென்று, நீங்கள் வாழ்கிற தேசத்திற்குள் சென்று தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் பரவ நீங்கள் உதவ வேண்டும். ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், the main objective, the focal, the most important objective of daily consecration, அனுதினமும் பிரதிஷ்டை பண்ணப்படுதலுடைய மிக முக்கியமான நோக்கம் எது தெரியுங்களா? தேவன் சிங்காசனத்தின் மீதும் நீங்கள் சிலுவையின் மீதும். தேவன் சிங்காசனத்தின் மீதும் நீங்கள் சிலுவையின் மீதும். இந்த உதாரணத்தை கொடுத்து நான் முடித்து விடுகிறேன். சிங்காசனத்தின் மீது கிறிஸ்து இயேசுவானவர் அமர்ந்திருக்கிறார். சிங்காசனம் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எண்ணங்களும் வாயின் வார்த்தைகளில் அவரே மையமாய் இருக்கிறார். அவரே உங்கள் முக்கிய குறிக்கோளாய் இருக்கிறபடினால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லும்போது கிறிஸ்துவானவர் சிங்காசனத்தின் மீது இருப்பார், நீங்க சிலுவையில் மீது இருப்பீர்கள். சிலுவை என்ன அர்த்தங்க? சிலுவை எது குறிக்கிறது? மரணத்தை குறிக்கிறது. கரெக்டுங்களா? சிலுவை மரணத்தை குறிக்கிறது. எப்பொழுதெல்லாம் இயேசுவானவருக்கு நீங்க இடம் கொடுத்து உங்களுடைய வழிகள் நீங்கள் காணாமல், உங்களுடைய வழிகள் நீங்கள் தேடாமல், உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் அமலுக்கு கொண்டு வராமல், உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்யாமல், ஆண்டவரே இனி நான் அல்ல, என் தீர்மானம் அல்ல, இது என் லட்சியம் அல்ல, இது என் லக்கு அல்ல, இது என் குறிக்கோள் அல்ல, ஆண்டவரே நீ சொல்கிற காரியத்தை நான் செய்வேன், நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், ஆண்டவரே நான் உமக்காக நான் தாழ்மையில் ஒரு வாழ்க்கை வாழ்வேன், உம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்து கொண்டு உம் பாதப்படியில் உட்கார்ந்து கொண்டு போதனையை கேட்டு நீ சொல்கிற வார்த்தை நான் செய்வேன் என்று சொல்லும்போது நீங்கள் சிலுவையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருக்கு முழு அதிகாரத்தையும் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள். ஆனால் எந்த நிமிஷத்தில் நீங்க முடிவெடுக்கிறீங்க, நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க, நீங்க எந்த கோர்ஸ் படிக்கணும் நீங்க தெரிந்து கொள்கிறீங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க வந்து முடிவு செய்றீங்க, இல்லை நான் இவர் தான் கட்டுவேன், நான் அவ்வளோ தான் கட்டுவேன், கர்த்தருடைய சித்தத்தை நீங்க தேடாம, கர்த்தருடைய சித்தத்தை நாடாம நீங்க என்ன செய்கிறீர்கள்? நீங்க தான் எல்லாம் முடிவெடுக்கும்போது மாற்றம் நேரிடுகிறது. நீங்கள் சிங்காசனத்தில் அமர ஆரம்பிக்கிறீர்கள். உட்கார். கிறிஸ்துவை மீண்டுமாய் சிலுவையில் அறைந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் சுயம் செழித்தோங்குகிறதோ சிங்காசனத்தில் நீங்க அமர்றீங்க, சிலுவையில் இயேசுவை மீண்டுமாய் அறைறீங்க. எப்பொழுதெல்லாம் சுயம் தலைவெழுத்து ஆடுகிறதோ, எப்பொழுதும் நான் என்கின்ற வார்த்தை மேலாக வருகிறதோ, எப்பொழுது நீங்க விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்து இயேசுவை சிலுவையில் போடுகிறீர்கள். இந்த சூழ்நிலை இருக்கிற மனுஷன் பிரதிஷ்டை பண்ணப்படாதவராய் இருக்கிறார். பிரதிஷ்டையின் மூலமாய் இடம் மாற்றம் எப்பொழுதுமே நடக்கும். In consecration, go back please. In consecration, பிரதிஷ்டை பண்ணப்படுதலில் இவர் சிலுவையில் போகிறார், இயேசு சிங்காசனத்தில் அமர்கிறார். ஒவ்வொரு நாள் பிரதிஷ்டையின் நேரத்தில், ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க போகும்போது, ஒவ்வொரு நாள் கர்த்தரை தேடும் பொழுது, ஒவ்வொரு நாள் தூய்மையாக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு நாள் அந்த பரிசுத்தத்தை நீங்கள் நடைபோடும் பொழுது, ஒவ்வொரு நாள் இச்சையினுடைய குரல்கள் கேட்டு இல்லை என்று நீங்கள் மறுத்து அதிலிருந்து நீங்கள் பின்னிட்டு போய் இனி என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு இடம் கிடையாது, இனி நான் பழைய மனிதன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தான் என்னுடைய தகப்பன், இயேசு என்னுடைய எஜமானர், அவரே என் கர்த்தர், அவரே என் ஆண்டவர், அவரே என் ஆதாரம், அவரே என் எல்லாமா இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன், நீர் சிங்காசனத்தில் என் வாழ்வின் சிங்காசனத்தில் ராஜாவாயிரும். பிரதிஷ்டை பண்ணப்படுதலினுடைய முக்கிய நோக்கம், குறிக்கோள் இந்த காட்சி. இந்த 1 மணி நேரம் நான் பேசினது நீங்க மறந்து போனாலும் நிச்சயமா இந்த காட்சி நீங்க மறக்கவே மாட்டீங்க.
இந்த இடம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரதிஷ்டை பண்ணாத ஆளாய் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இதே அளவில் இருக்கும்போது நீங்கள் சிலுவையிலும் தேவன் சிங்காசனத்திலும் இருக்கும்போது நீங்கள் அனுதினமும் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறீர்கள். உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இசைந்திருக்கிறீர்கள். அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு தீர்மானமோ, ஒரு வாயின் வார்த்தையோ, ஒரு செயலோ அவர் சொல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை கட்டுக்கடங்காத விதத்தில் செயல்படும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ. சில காரியங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக, ஒரு விஷுவல், ஆடியோ விஷுவல் கொடுக்கும்போது நன்றாக மனதில் பதையும். இனி நான் கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். இந்த நான் காண்பித்த இந்த காட்சியினுடைய வசனம் கலாத்தியர் 2:20. அதை வாசித்து முடிப்போம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கவனிங்க. As long as you are on the cross, Christ will always be on the throne. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற வரைக்கும் இயேசு சிங்காசனத்தின் மீது இருப்பார். பவுல் வேற இடத்துல சொல்கிறார், I die daily. அனுதினமும் சாகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அனுதினமும் நான் சாக போகிறேன். மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க. பிரதிஷ்டையினுடைய மேன்மை நான் அல்ல, கிறிஸ்துவே. The crux of consecration, the summit of consecration, the crowning of consecration is not I but Christ. பிரதிஷ்டையினுடைய கிரீடமே நான் அல்ல, கிறிஸ்துவே. பிரதிஷ்டையினுடைய உச்சக்கட்டம் நான் அல்ல, கிறிஸ்துவே. பிரதிஷ்டையினுடைய மையம் நான் அல்ல, கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஐயா தெரியுமா? நான் அல்ல, கிறிஸ்து. நான் அல்ல, கிறிஸ்து. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இந்த நிலைமைக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களை கொண்டு முழு தேசத்தையும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் ஊடுருவி பரவ உதவுவார். You can permeate the world with the power and presence of your God. Hallelujah. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏற்ற வார்த்தைகளை பேசி அவர்களை உற்சாகப்படுத்தினரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீர் பேசுகிறீர். You have spoken into every life today, oh God. அப்பா, நீர் சிங்காசனத்தின் மீதும் நாங்கள் சிலுவையின் மீதும் எப்பொழுதுமே இருப்போம் ஐயா. ராஜா, நாங்கள் செய்யாத நேரத்தில் எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, உம்மை சிலுவையில் நாங்கள் அறைந்த நாட்களுக்காய் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னியும். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் அப்பா. இனி ஆண்டவரே, எங்களுடைய சுய விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். எங்களுடைய இஷ்டப்படி நாங்கள் பேச மாட்டோம். வாய்க்கு வந்தபடி ஆண்டவரே நாங்கள் பேச மாட்டோம் ஐயா. எங்கள் நாவை நாங்கள் ஆண்டவரே அடக்குவோம். எங்கள் சரீர ஆசைகள் நாங்கள் அடக்குவோம். எங்களுடைய உல்லாசங்கள் நாங்கள் அடக்குவோம் அப்பா. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் ஐயா. என் தேவன் நீர் ஆளுகை செய்யும். என் வாழ்க்கையின் சிங்காசனத்தின் மீது நீர் வீற்றிரும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்காய் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அற்புதங்கள் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் நீர் இப்பொழுது நடத்தும் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்து வந்த அந்த அற்புதத்தை இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே. அந்த வல்லமை நான் கற்றவிக்கிறேன். மாற்ற முடியாத சூழல்களோடு வந்திருக்கிற மக்கள் இந்த நாள் ஆண்டவரே மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வல்லமைக்கு இருக்கிறதப்பா. அவர்களுடைய மாற்றப்படாத சூழலை நான் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினால்.
முடியாததை ஆண்டவரே கடந்து போகும்படியாக அவர்களுக்குள் ஆற்றல் கட்டவிக்கிறேனப்பா. கடக்க முடியாததை அவர்கள் இன்றைக்கு கடப்பார்களப்பா. அதை கடந்து செல்வார்கள் ஐயா. வெற்றியோடு நடை போடுவார்கள் அப்பா. வெட்டாந்தரையில் அவர்கள் நடப்பார்கள் ஐயா. காலொன்றி ஆண்டவரை நடுவில் நிற்பார்கள் ஐயா. அக்கறைக்கு போய் சேருகிற வரைக்கும் கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே உம்மோடு இருப்பார்கள் ஐயா. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்கிறபடி நமக்கு நன்றி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, நன்றி அப்பா. எங்களை சுற்றிலும் உன்னுடைய பிரசன மக்களை முதலாக இருக்கிறபடி நமக்கு நன்றி. வந்தவனமாய் யாரும் திரும்பி செல்லக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன். பேர் பேராய் அவர்களை ஆசீர்வதி தரலாம் அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யணும். நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கன மகிமை சொல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.